அனைவருக்கும் வணக்கம். தினேஷோடைய அப்பா இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தினேஷ் மாதிரியே தான் அவங்க அப்பாவும் இருப்பார் போல இருக்குது. எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். பெண்களை அட்டாக் பண்ணுறதுல தன் குறியை கரெக்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஆங்கர் கேட்குறாரு, அர்ச்சனா கேம் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க ஒரு சைஸாக விளாட்றாங்க, ஒரு டைப்பாக விளாட்றாங்க. என்ன டைப்பாக விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறு ஒன்றா இருக்குது. அவங்க ஃபுல்லாகவே ஃபேக்காக இருக்காங்க, மக்கள்கிட்ட நடிக்கிறாங்க, அவங்க ஃபுல்லாக ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படியே தினேஷ் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே பேசி வைக்கிறாரு. அதான் இது நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை. சுத்தமாக அவங்க அப்பா பேசுனது பிடிக்கவே இல்லை. எப்படி விசித்ராங்கிற பெண்ணை தினேஷுங்கிறவன் எப்படி பேசுகிறாரோ, அவங்க டார்ச்சர் பண்ணி துரத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரோ, அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்கலை. அப்படியே இவர் சொல்லாமல, இவர் உள்ளே சொன்னார்ல, விசித்ரா பற்றி வயசானவங்க மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. நீங்கள் வயசானவங்க தானே, நீங்கள் இதாக பேசலாம்ல. என்ன ஃபுல் ஆக்டிங், என்ன அப்போ இவர் என்னன்னா சைஸாக ஆக்டிங் கூட விடுங்க, அது என்ன சைஸாக, என்ன டைப்பாக, என்ன விளாட்றாங்க. அப்போ என்னென்னா விசித்ரா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனாவுக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உடனே எடுத்துகிட்டு அர்ச்சனாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல தினேஷை மட்டும்தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. மற்ற எல்லாத்தையும் விட தினேஷை ஒரு பொடி கூட பிடிக்காது. இப்போ நம்ம அர்ச்சனாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா விசித்ராட்ட மன்னிப்பு கேட்டார். அது அவருடைய ஜெனியூனிட்டி காட்டுச்சு. ஓரளவு அவர் ஒரு சில தவறும் பண்ணார், ஜெனியூனிட்டியை காட்டுச்சு, ரொம்ப இதாக பேசலை. அதே மாதிரி தான் மற்ற எல்லாருமே. ஆனால் இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துட்டு டைப்பாக விளையாடுவாங்க, அவங்க சைஸாக விளையாடுவாங்க. என்ன டைப்பாக என்ன சைஸாக விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எனக்கு இன்னொரு இது வேறு இருக்குது. அவர் பேசுனது பூராமே முரண்பாடாகவே பேசுகிறாரு தினேஷுடைய அப்பா. அப்படியே முழுக்க இவரை மாதிரி தினேஷ் மாதிரி தான் பெண்களை கடுமையான சொற்களில் பேசுகிறது, பெண்களை தரக்குறைவாக பேசுகிறது, அப்புறம் இந்த கெட்ட வார்த்தைக்கு முன்னாடி இருக்க எல்லா வார்த்தையும் போட்டு பேசுகிறது. தினேஷ் எப்படி பேசுவாரோ அதுக்கு ஒரு கீழே கூட குறையல தினேஷுடைய அப்பா. தினேஷ் கேரக்டர் யார்கிட்ட வந்திருக்கா, தினேஷுடைய அப்பாட்டிருந்து தான் வந்திருக்கு. அதனால் நம்ம அவர் சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அப்படி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.